நாங்கள் பிஜேபியோட கூட்டணியிலிருந்து பிரிந்து விட்டோம். ஊர் தாலையெல்லாம் அறுத்துட்டு நீ வந்தா என்ன வரலன்னா என்ன? செத்து போ. அவன் போலீஸ்காரன் நான் சத்தியமா ஒத்துக்கிறதே இல்லை. அவன் சர்டிபிகேட்டை வாங்கி செக் பண்ணிட்டு ஒரு வாட்டி அவன் வெளியே இருக்க மாட்டான். ஏங்க நான் ஒரு ஆம்பளை இல்ல, கொஞ்சம் நாம்ஸ் இருக்கா இருக்கா இல்லையா? பட்டெக்ஸ் இருக்கா இருக்கா இல்லையா சார்? உங்கள்கிட்ட நான் கேட்கறேன், இருக்கா இல்லையா? அப்ப போலீஸ்னா இன்னும் நிறைய இருக்கணுமா இல்லையா? அதான தகுதி. அண்ணாமலை கூப்பிங்க நிக்க வை, பேண்ட் பட்டுன்னு அவரு பேண்ட் கீழே விழுந்துட்டா இல்லையாப்பா? அவனை போலீஸ் நான் நம்புவேன். ஒரு நாள் பார்த்தா திருடம் மாதிரி இருக்கும், ஒரு நாள் பார்த்தா மொத்தமா தாடி வச்சிருக்கான், ஒரு நாள் பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு 9 மாதிரி நிக்கிறான். என்னங்கடா ஆட்டம்? நரேந்திர மோடி ஃப்ரீயா வந்து ரோடு ஷோ காட்டுறாராம். அந்த டி நகர்ல ரோடு ஷோ காட்டினாங்கல்ல, பாத்தீங்களா? நான் பொய் கேட்கல, உண்மையா சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. அந்த வண்டி வந்ததே அலங்காரம் பண்ணி, அந்த வண்டியை பார்க்கும்போது அந்த வண்டி என்ன மாதிரி தெரிஞ்சது உனக்கு? எப்பா நான் சொல்ல, எப்பா ஊடக நண்பர்களே, அதெல்லாம் மொத்தமா சவுண்டா எடுத்துக்கோ. நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் என்ன சொல்றான்? இறுதி யாத்திரைன்றான். அத அண்ணாமலை சொல்றான் மக்கள் தரிசன யாத்திரை. ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டாங்க. இப்ப ஊட்டிக்கு வந்தாரு கோயம்புத்தூருக்கு நரேந்திர மோடி. அப்ப கூட்டின்னு வந்தப்பா யாரெல்லாம் எப்படி கூட்டின்னு வந்த சொல்லுவான். எனக்கு வீட்டு வாடகை கொடுக்கறது ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு கார் கொடுக்கறது ஒரு ஃப்ரெண்டு, கரண்ட் பில்லு கட்டுறது எனக்கு ஃப்ரெண்டு, சோறு போடுறது ஒரு ஃப்ரெண்டு. அப்போ உந்த எல்லாத்தையுமே யூஸ் பண்றது வேற ஆளு, நீ சொந்தமா எதுவும் செய்யறது இல்லை. அது எதுக்குடா வாழ்வு? அது எதுக்கு வாழ்வு? டேய் வாங்கி வைடா, நானும் வரேன்டா. எனக்கும் 1.5 மாசமா பாயிங்களா அவ்வளோ அபாயாகுதுடா பாயிங்க. எந்த தேர்தல் வந்தாலும் நான் விரதம் இருப்பேன். உண்மையிலே இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாங்க எல்லாம் பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொல்லுவான். நான் விரதம் இருந்து ஒவ்வொரு தேர்தலையும் சந்திப்பேன். என்னால உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது. நான் மனுஷன், அதிலும் சுரண உள்ள மனுஷன். நீ பாட்டுக்கு ஆட்டுவ, ஜெயிலுக்கு போயிட்ட நீயே வருவே, மனு போட்டு பார்க்க வரமாட்டேன். என் பொண்டாட்டியும் 2 பொண்ணும் தான் வந்தான். 10ஆம் வருஷத்துல இங்க நிக்கிற என் மச்சான் வந்தாரு. ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு 1200 ரூபா போடணும், சோத்துக்கு 1.5 லட்சம் ரூபா, மொத்த செலவு 4,4 லட்சம் ரூபா. ஆனா எவங்கிட்டையும் பிச்சை எடுக்கல. தன்மானத்தோட தாத்தா கலைஞரின் பெயரை சொல்லி 64 நாள் கழித்து ஆண்மகனாக வெளியே வந்த ஒரே சிங்கம் நான் தான். எவங்கிட்டையும் ஒரு பச்சை இங்கு கையெழுத்து வாங்கல. உனக்கு வயசு 64, நீ முதியோர் செல்லுக்கு போடணும். நான் கேட்டனாடா உன்ன ஜெயிலர் கேட்டான். நான் வயசானவன் தெரிந்தா உனக்கு? இல்லை சார் உங்க ரெக்கார்டில் 60, ரெக்கார்டில் 64, எனக்கு 24ரா, நான் ஆர்டினரி செல்லுக்கு போறேன். பேட்டி கேட்டான் ஒருத்த வந்து, 64 நாள் சிறை இருந்திருக்க கஷ்டமா இல்லையா? நான் கட்டிக்கிற வீடை விட எங்க தாத்தா கலைஞர் ஜெயில் நல்லா கட்டி வச்சிருக்காரு அண்ணன், நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை தலைவா. அண்ணா திமுக காரன் சொன்னானா, நீ போட்டதுலயே போட்டு இருப்பியா, ஒரு வாட்டி மாத்தி போடுன்னு சொன்னானா. அவர் தான் சொன்னார், என்ன நீ தப்பா எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு அமிச்சா நான் பொறுப்பு இல்லை. அங்க பாரு பின்னாடி பாரு எத்தனை கேமரா பாரு. அவரு கூப்பிட்டாரா, அவங்களே வந்தாங்களா? என்கிட்ட ஒரு 2 பேர் என்கிட்ட கேட்டுன்னு வந்துக்கிறாங்க. அதுல அவங்க வந்ததுல தப்பு இல்லை. நான் ஒரு 1.25 மணி நேரம் பேசினா அதை 6 நிமிஷமா சுருக்கி போடுற அற்புதத்தை அவங்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுத்துருக்கான் ஆண்டவன். அவர் கேட்டாரு, நான் வந்த போது என்னவோ ஸ்லோவாக தான் சாதா தோசையாக தான் வந்தேன், என்னை ஸ்பெஷல் தோசையாக்குறது உங்கள் நகர செயலாளர் தான். அவன் கேட்டான் பாரு, போட்டதிலே போடுவேன் ஒரு வாட்டி மாற்றி போடுன்னு. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கணும்? போட்டதிலே போட்டால் புண்ணாவாது, மாற்றி போட்டால் புண்ணாயிடும் சொல்லியிருக்கணுமா இல்லையா? 64 நாட்கள் நான் சிறையில் இருந்தேன், என்னால் பேச முடியவில்லை. நான் சிறையில் இருந்த போது என்னை பேச வைத்த தம்பிகள் இவர்கள். இந்த கட்சி இவ்வளவு சீக்கிரம் என்னை சேர்த்திருக்காது. என்னை சேர்க்க சொல்லி நிர்பந்தப்படுத்திய தம்பிகள். இங்கே இருப்பவர்கள் ஒரு 4 ஓட்டு 5 ஓட்டு போடலாம். எனக்கு 65 வயது ஆக போகிறது. 2 தேர்தலும் 3 தேர்தலும் கொரோனா எனக்கு கருணை காட்டியது, அதனால் நான் வாழ்கிறேன்.
ஆனால் என்னை பின்தொடர்கின்ற தம்பிமார்கள் இன்னும் 15 தேர்தல்களுக்கு வாக்களிக்க சக்தி படைத்தவர்கள். இவர்கள் முன்னால் மோடி என்ன அவங்க அப்பை கேடியே வந்தாலும் இங்கே வெற்றியை பெற முடியாது. அவ்வளவு பெரிய சக்தி என் பின்னால் இருக்கிறதை உணர்ந்தேன். அதனால் நான் பேசுவதை சற்று குறைத்தேன். எவனுக்கும் அஞ்சி அல்ல, எவனுக்கும் பயப்பட்டல்ல. பயம் என்பதற்கு அர்த்தம் அறியாதவன் நான். பொது கூட என்னை கூப்பிட்டு இளையவர் சொன்னார், சின்னவர், எங்கள் ஆளுயர் அண்ணன் மன்னவர், எதிர்கால தமிழகத்தின் மன்னவர், அறிவாலயத்து சின்னவர் எங்கள் அண்ணன் உதயநிதி என்னை கூப்பிட்டு சொன்னார், இப்போது தேர்தல், சற்று குறைத்துக்கொள், உன் மூக்கணாங்கரை கயிற்றுவிடும் காலம் வரும், அப்போது நீ பாயலாம் என்று சொன்னார் எங்கள் சின்னவர். இன்னொருத்தருக்கிறாரு, தமிழ்தாய் வாத்து போட்டா, தமிழ்தாய் வாத்து இல்லைங்க, நீராடும் கடலத்தும் போட்டா அவருக்கு சூத்துல முள்ளு குத்துன மாதிரி எழுந்து ஓடுவார். ஏயா, நீ துன்ற சோறு எங்களுது, உனக்கு லைட் எரியிறது எங்க கரண்ட்டு, நீ சுவாசிக்கிற காத்து எங்களுது, நீ குடிக்கிற தண்ணி எங்களுது, நீ இருக்கிற பங்களாவுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறது நாங்க, நீ போற வழியில பாதுகாப்பு கொடுக்கறது நாங்க, உன் வண்டிக்கு டீசல் போடுறது நாங்க. ஆனா தமிழ்தாய் வாழ்த்து பார்த்தனா எழுந்து ஓடுவேன். அதுக்கு ஒரு வழியா ஓடி தொலைங்கலண்டா, இங்க ஏண்டா இருக்கிறீங்க? இது தமிழ்நாடு. எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஸ்பிரிங் வேலைலாம் காமிச்சு என்ன பண்ணா, எங்க அண்ணன் தளபதிடா, 2 கோடி தொண்டனுக்கு தலைவன்டா, கலைஞர் ஐயா புள்ளடா, எங்க அண்ணன் உதயநிதி அப்பன்டா, உங்களை சும்மா விட மாட்டான். என்ன சொன்ன? வாரிசு அரசு, வாரிசு அரசு சொன்னாங்க. ஆண்மை இருக்கிறது, வாரிசு இருக்கிறது. இல்லைன்னா எங்களை ஏண்டா என்னடா பண்ண சொல்றீங்க? நாங்க வந்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அது ஹெல்ப் பண்ற வேலையாடாது, அது ஹெல்ப் பண்ற வேலையா? இருக்குது கொடுக்குறோம், இல்லைன்னா சும்மா இரு. எங்க கிட்ட கேட்டா அதான் நான் கேட்போம். நாங்க வரோம், அங்க இருந்து வந்து திமுகவை அழிப்பேன், திமுக அழிப்பேன்னு சொன்னா ஆயுசு கம்மி. ஆனா அழிப்பேன்னு சொன்னவனுக்கும் சமாதி கட்டி வைக்கிறது எங்க கட்சியோட பழக்கம். நான் போய் சொல்ல மாட்டேன், இல்லைன்னா செருப்பு கட்டி அடி. நான் சொல்றது தப்புன்னா என்ன செருப்பு கட்டி அடி, உண்மைன்னா போய் பிரதமர் அடி. யாரே ஒருத்தர் நீ அடிக்கணும். போன மாசம் 16ஆம் தேதி தூக்குன பொட்டி இன்னைக்கு காலையில தான் கொண்டாந்து வச்சுட்டு மாங்காட்டுக்கு வந்தேன். ஆமா, நேற்று நான் தர்மபுரியில இருக்கும்போது என் பொண்டாட்டி எனக்கு ஒரு பாட்டு விட்டா வாட்ஸ்அப்ல. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா, என்னை விட்டு பிரிஞ்சு போன கணவர் வீடு திரும்பல. அவளுக்கே அவ்வளவு புத்தி இருந்தா நான் கலைஞர் தாத்தா பேர நான் சும்மா இருப்பேனா? நான் திருப்பி ஒரு பாட்டை விட்டேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி. வெக்கமா இருக்குது, நான் தூங்குறோம் மாமான்னு சொல்லிட்டேன். எப்படி தூரமா இருந்தாலும் நாங்க சுகப்பட்டுறோம் பத்தியா? அதான்டா திமுக காரன். கடல் கலந்து வாழ்ந்தாலும் கட்டிய மனைவியை கண் கலங்காமல் பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை எங்களுக்கு உண்டு. பஸ்ஸுக்கு போயாச்சு, வீட்டில் இருக்கிற பொம்பளெல்லாம் கேட்டா அப்ப நாங்க என்ன பண்றது? மனோகர் என்ன சொன்னார், அது உரிமை தொகை. ஆனால் வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கும், உங்களை பெறாத என்னை பெறாத தாய்மார்களே, உங்களுக்கும் மாதம் 1000 தருகிறேன், அதற்கு பெயர் மகளிர் உரிமை தொகை. வேலைக்கு போற ஆயாவுக்கு கொடுத்தாச்சு, வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு கொடுத்தாச்சு. வயசு பொண்ணெல்லாம் காலேஜுக்கு போகுது, அதெல்லாம் கேட்டுது, தாத்தா தாத்தா எங்க ஆத்தாளுக்கும் எங்க ஆயாளுக்கும் பணம் கொடுத்துட்ட, நான் காலேஜ் படிக்கிறேன், எனக்கு கேட்டுச்சிங்களா? கைடு வாங்கணும், லாங் சைஸ் நோட்டு வாங்கணும், ஷார்ட் சைஸ் வாங்கணும், கேட்டுச்சு. 6வது முதல் 12வது வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உனக்கும் 1000 தருகிறேன். பொம்பளை குழந்தைகளுக்கு கொடுத்தாச்சு. பையன்லாம் கேட்டான், தாத்தா தாத்தா எங்க ஆத்தாளுக்கு ஆயாளுக்கு கொடுத்துட்டேன், எங்க ஆத்தா வயிற்றுல தான் என் தங்கச்சியும் பிறந்தா, நானும் பிறந்தேன், அவளுக்கு மட்டும் கொடுத்துட்டு என்ன ஒட்டிய தாத்தா, இதோ கையெழுத்து போட்டேன், இந்த ஆண்டு முதல் உனக்கும் 1000 தருகிறேன். ஆணுக்கும் பொண்ணுக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே அந்த 1ஆவதுல இருந்து 5ஆவது படிக்குது இல்லை குழந்தை, அது கேட்டுச்சு, எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க, காலையில பசியோடு நான் பள்ளிக்கூடம் போறேன், பள்ளிக்கூடத்துல பாடத்தை கேட்பனா வயிறு பசியை பார்ப்பனா, தாத்தா என்ன கவனிக்கலையேன்னு கேட்டுச்சிங்க. உடனே சொன்னார், உங்களை பெறாத தாத்தா நான் இருக்கிறேன், இன்று முதல் காலை உணவு திட்டம் உங்களுக்கும் கருவி. ஆணும் பொண்ணும் படிச்சிருச்சு, வேலைக்கு போகணும். அப்ப கம்ப்யூட்டர் கோர்ஸ் போகணுமா இல்லையா?
ஜாவா படிக்கணும், எம்எஸ் படிக்கணும், டேலி படிக்கணும், இல்லை காசு கட்டணும். அதையும் நீ போய் படிக்காதே. நான் முதல்வன் திட்டம் மூலம் உன்னை தயார்படுத்தி வேலைக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு எனக்கு. சொல்லிட்டோமா? இதை விட என்ன செய்யணும்? இவ்வளவு பண்றோம். இப்ப என்ன சொல்றான் பிஜேபி காரங்க? சொன்னார் அண்ணன், பிஜேபி காரன் என்ன சொல்றான்? இவ்வளவு செய்யறாரு இல்லை எங்க அண்ணன் தளபதி, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? அவரை பெற்ற அவங்க அப்பா, என்னோட தாத்தா டாக்டர் கலைஞரோட ரத்தம் அந்த உடம்புல ஓடுகிறா. சொன்னாரே நம்ம நகர செயலாளர், கருவறை முதல் கல்லறை வரை 5 முறை ஆட்சி பண்ணார் எங்க தாத்தா கலைஞர். 6வது முறை வாக்கு கேட்டோம். அவர் கேட்டார், என் தாய்மாரே, என் தந்தைமாரே, பெண் குழந்தையை பெற்று விட்டால் அதற்கு திருமணம் செய்வதற்கு காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா. 30,000 ரூபாய் திருமண உதவி திட்டம். திருமணம் முடிந்து விட்டதா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி. அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா. கேஸ் அடுப்பும் ஃப்ரீ. ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி. வாழ்ந்த ஜோடிக்கு மாசமாகி விட்டாரா? 7 மாசம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனால் முடியவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா. மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா. மீண்டும் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு செல்ல வேண்டுமா? அவனுக்கு காசு கட்ட பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா. ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே செல்வதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா. சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். படித்த பிள்ளை +1 போனானா? அவன் சைக்கிள் ஓட்டுவானா? உனக்கு வாங்கி கொடுக்க வக்கில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா. இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +2 போனானா? அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா? கட்டுவதற்கு காசு இல்லையா? அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா. காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் காதலித்தானா? அவனும் கர்ப்பமாக்கினானா? அவனும் பிள்ளை பெற்றாளா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா. மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். 58 வயது ஆகி போனதா? பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? உன்னை ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் ஒன்னாத்தை ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியம் பார். வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார். வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. வீட்டுக்கு கொண்டு வந்தாயா? பார்த்தாயா? அழுதாயா? வைக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? புதைக்க வேண்டுமா? கொளுத்த வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் புதைப்பதும் ஃப்ரீ, கொளுத்துவதும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அதுக்கப்புறம் சொல்றது கட்டாயி போச்சு. இதை சொல்லிட்டு ஒன்று சொல்லணும். இவ்வளவு செஞ்சு ஆணையும் பொண்ணையும் வாழ வச்சு அதுக்கப்புறம் அதோ போறான் நொண்டி, சொன்னியா இல்லையா? அதோ போறான் டப்புக்கு, சொன்னீங்களா இல்லையா? அதோ போறான் டப்ஸா, சொன்னீங்களா இல்லையா? அவர்களுக்கு மனம் நோகிறது என்று சொல்லி எங்க தாத்தா கலைஞருக்கு மனம் நொந்தது. அவனை எல்லாம் அழைத்து, நீ நொண்டி இல்லடா, நீ டப்புக்கு இல்லடா, நீ ஒன்றரை கண்ண இல்லடா, உனக்கும் அற்புதமான பெயர் வைக்கிறேன். இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்த தலைவர். அதற்கு பின்னால் அதோ போறான் 9, அதோ போறான் பொட்டை, சொன்னீங்களா இல்லையா?
அவர்களுக்கு மனம் வலிக்கவில்லை, எங்கள் தாத்தா கலைஞருக்கு வலித்தது. அவர்களை எல்லாம் அழைத்து, நீங்கள் பொட்டை இல்லை, நீங்க 9 இல்லை, உங்களுக்கும் அழகான பெயர் தருகிறேன், இன்று முதல் நீங்கள் திருநங்கைகள் என்று சொல்லி அவர்களுக்கும் நலவாரியம் தந்தார். அதையும் தாண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டு தொப்பி போட்டு கொடி ஆட்டுவான்ல ஸ்டேஷன் மாஸ்டர், அவங்கெல்லாம் அவ்வா. அதே ரயில்வே தண்டவாளத்துல காக்கி அரக்கால் சட்டை, பபாய் செப்பலு, சிவப்பு பச்சை கொடி, சம்புட்டியை வச்சு பிளக்க தட்டுவான்ல, அவெல்லாம் நம்மவா. எங்க தாத்தா கலைஞர் சொன்னார், நீ தண்டவாளத்துல பிளக்கட்ட தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடிய ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் சேஷன் மாஸ்டர் ஆக்கி அழகு பார்த்த ஒரே தலைவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனா கருப்பு சட்டை போட்டு கட்டை சுத்தி வச்சு ஆடர்னு தட்டுவான்ல, அவெல்லாம் அவ்வா. அதே கோர்ட்ல சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ் கட்டுவான்ல, அவெல்லாம் நம்மவா. எங்க தாத்தா கலைஞர் சொன்னார், நீ சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ் கத்த பிறக்கலடா, நீ அடிச்சா கட்ட சுத்தி அடிக்கும் சட்டமும் பேசும் என்று சொல்லி பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனா பெரிய கவுறு கட்டின மணி இருக்கும், அதை ஆட்டுறது நம்மவா. உள்ள சின்ன மணி இருக்கும், வெள்ளி மணி, அதை ஆற்றவாலாம் குஞ்சு மணி. அது பேரு போய் கேளு, நீ சிரிப்பி அவன் எடுப்பான். அது ஆற்றவாளுக்கு பேரு குஞ்சுமணி. ஆனா எங்க தாத்தா கலைஞர் சொன்னார், டேய் நீ கவுறு கட்டின பெரிய மணி ஆட்ட பிறக்கடா, நீ ஆட்டினா சின்ன மணி ஆடும் ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இவ்வளவு பண்ணி கொடுத்துட்டு, இவ்வளவும் பண்ணி நாங்க பண்ணி வைப்போம். 7 வாட்டி வராரா 8 வாட்டி வராரா படப்ப மனோகரன் சொல்றாரு. நாங்கள் என்ன செய்யவில்லை. இங்கே சொன்னார்களே, முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழுகிறீர்கள், இன்றைக்கு சிஏஏ சட்டம் அமுலுக்கு வந்திருக்கிறது. அது யாரால் வந்தது? இந்த பட்டுவில் அதிமுக காரன் இருக்கிறானா? இருந்து எங்கேயாவது ஓரமாக இருந்தால் உனக்கு காது கேட்காதென்றால் ஒக்கால போடி செவிட்டு மிச்சல் வச்சுட்டு வாழாங்க. அந்த சட்டம் எப்போது வந்தது? 2019 பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் வந்தது. திமுகவிற்கு 5 உறுப்பினர்கள். அந்த சட்டத்தை தடுத்தோம், எங்களுக்கு பலம் இல்லை. ஆனால் அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர சொன்னோம். என்ன திருத்தம் என்று கேட்டால், நீங்கள் இந்துக்களுக்கு குடியுரிமை தருகிறீர்கள், பார்சிக்கு தருகிறீர்கள், சீக்கியருக்கு தருகிறீர்கள், இப்படி 6 பேருக்கு தருகிறீர்கள், தயவு செய்து அதில் முஸ்லிம்களையும் இலங்கை தமிழர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம். அதன் மீது வாதாடினோம், அதன் மீது பேசினோம். இல்லை என்று சொன்னால் வாக்கெடுப்பு நடத்து என்று கேட்டோம். வாக்கெடுப்பு முடியாது, குரல் வாக்கெடுப்பு என்று சொன்னால் அதையும் தடுத்து நிறுத்தி டிவிஷன் வாக்கெடுப்பு என்று கேட்டோம். வாக்கெடுப்பு நடந்தது. எங்கள் தீர்மானத்திற்கு 99 ஓட்டு. 5 பேர் இருக்கிற திமுகவுக்கு 99 ஓட்டு. ஆனால் எங்கள் தீர்மானத்திற்கு எதிராக 124 ஓட்டு. என் அருமை முஸ்லிம் சகோதரர்களே, எல்லோரும் பேசுகின்ற போது ஆரம்பத்திலே உங்களுக்கு ரமலான் வாழ்த்து சொன்னார்கள், நான் சொல்லவில்லை. அதற்கு காரணம் இருக்கிறது. இந்த சட்டம் வந்தது 124 வாக்குகள், திமுக 5, அதற்கு 199, அதிமுக 13, பாமக. குரங்குக்கே தாவரத்தை கத்து கொடுத்த ஒரு கட்சின்னா பாமக ஒண்ணுதான். இப்ப குரங்கு தாவறது இல்லை மரத்துல எல்லாம். நம்ம வேலையை அவன் எடுத்துக்கணும், நம்ம தாவ வேணான்னு. எப்படி இப்ப எடப்பாடி பழனிசாமி எப்படி சந்தில பூந்து போனானோ அதுல இருந்து கம்பளி பூச்சி இப்ப நெளியறது இல்லை, அது நேரா போகுது. வாங்கடா டே, உங்களெல்லாம் பேசி வாய் தாண்டா நோது. 124 ஓட்டு எதிர்க்க, 99 ஓட்டு ஆதரவு. இந்த 13 1 14 எடுத்து இந்த பக்கம் போடுங்க. அதிமுக காரங்கன்னா இருந்தா பக்கத்துல இருந்து அவன் காதை விரிச்சு காட்டு எனக்கு. இந்த 14 எடுத்து இங்க போடுங்க சார். எத்தனை ஆச்சு? எல்லாம் கணக்கு தெரிஞ்சவங்க தானே. 113 நம்மளுக்கு, அங்க 110 ஆயிடும்.
அது 110 இருந்து இது 113 ஆகியிருந்தால் அந்த சட்டம் அன்றே செல்லாமல் போயிருக்கும். இப்ப யாரோ சொன்னீங்களே எடப்பாடி பழனிசாமி கிட்ட எவனா கூட்டணி போயிருக்கான்னு சொல்லி, நீங்க கோச்சிக்கினாலும் பரவாயில்ல, என்ன கோத்தாம்பம்மான்னு திட்டினாலும் பரவாயில்ல, உண்மையான முஸ்லீம் அங்கே போயிருப்பானா? அவன் பிறப்பில் சந்தேகத்தை எழுப்புவது என் கடமைதானே? சொல்லுங்க. ஒருவேளை பிஜேபி ஆட்சிக்கு வந்தால், இப்போ சொன்னார் படப்பை மனோகரன், பாங்கு சொல்லுகின்ற போது நாங்கள் அமைதியாக காத்தோம் என்று. நகர செயலாளர் சொல்லும் போது சொன்னார், முதலில் அங்கே ஒலித்தது, பின்னால் இங்கே ஒலித்தது, அதற்கு பின்னால் ஒலிக்கும். இப்படி உலகம் முழுவதும் 24 மணி நேரமும் பாங்கு ஒலிக்கும். இதுதான் முஸ்லிம் சடங்கு என்று சொன்னீர்களே, இந்த சடங்கை எவன் உனக்கு காப்பாற்றி தருவான்? ஒருவேளை திமுக இல்லாமல் போனால் எண்ணி பார்க்க வேண்டாமா? இப்படி ஒரு சட்டத்தை அமுலுக்கு கொண்டு வந்து விட்டு அவன் பல்ல வச்சுக்கிட்டு பல்ல ரொம்ப வச்சு ராவணான்னு, நாங்கள் பிஜேபியோட கூட்டணியில இருந்து பிரிந்து விட்டோம், ஊர் தாலையெல்லாம் அறுத்துட்டு நீ வந்தா என்ன வரலன்னா செத்து போ. சொல்லு, உண்மைதானங்க? எல்லாத்தையும் பண்ணிட்டான். நீட் தேர்வு ஓகே, உதய் மின் திட்டம் ஓகே, விவசாய சட்டம் ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே. என்ன மட்டும் நிம்மதியா விட்டுடு. அது ஏன்டா இந்த மானங்கட்ட பழப்பு? எங்க தலைவர் கூட சொன்னோம், ஜெயலலிதா செத்து போச்சு, 16 டிசம்பர்ல செத்துதா, 17 சொன்னோம். ஏன் தலைவரை சும்மா நம்ம ஊரெல்லாம் சுத்தி ஓட்டு கேட்டு ஒரு 40 எரும மாடை பிடிச்சி இந்த பக்கம் கூட்டு வந்தா நம்ம பாட்டுக்கு ஆட்சி அமைச்சிடலான்னு. எங்க அண்ணன் சொன்னார், அதுக்கு எச்ச சோறு துன்ற ஆளுக்கு நான் பிறக்கல, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் ஐயா கலைஞரின் மகன், நான் மக்களை சந்தித்து வெல்வேன். காத்திருந்தோம். இந்த மானங்கட்ட பழப்பு இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டில் எப்படி முதல்வர் ஆனார் நீங்களாம் பார்த்திருப்பீங்களே. அப்படி ஒன்றும் கூற முடியுமா சார்? ஒரு 3க்கு 2 டேபிளுங்க, 4 பேர் அந்த பக்கம் இருக்கான், 2 பேர் இங்க இருக்கான். இவன் அது உள்ள தலையை விட்ட உடனே அந்த இவன் இருந்தான்ல திண்டுக்கல் சீனிவாசன், அவன் 2 காலையும் டக்குன்னு தூக்கிட்டான். இவன் கடிச்சுக்க போறான்னு. ஏன்னா இவன் பல்லுதான் டேமேஜா இருக்க, சும்மா இருந்தாவே சிரிச்சா மாதிரியே இருப்பான். அந்த ரஜினி படத்துல வடிவேலு மிரண்டு போய் காட்டுவாங்க, போய் பிராண்டி அந்த காலை கடிச்சு அந்த செருப்பை சுத்தமா தொடச்சி நாக்காலேயே பாலிஷ் போட்டு இப்படி முதலமைச்சரா வந்துட்டு அவங்க யாரும் சொல்லுவாங்க, பழனிசாமிக்கு முழுகெலும்பு இல்லைன்னு சொன்னாரு. யார்? எங்காலு. அவன் சொல்றான், நான் வலுவா தான் இருக்கேன். நீ ரொம்ப வலுவா தான் இருக்க, மானம் இல்லாத ரோசம் கெட்டு போய் வாழ ரெடியா, அதுதான்டா சொன்னாரு முதுகெலும்பு இல்லைன்னு.